இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளியங்கிரி மலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வெள்ளியங்கிரி மலைக்கு போகலான்ட்டு அடிவாரத்தில் உள்ள கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். ஆனால் இந்த தடவை வெள்ளியங்கிரி மலை போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி ஈசன் என்னை கூப்பிட்டார். நானும் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் மலைக்கு ஏறணும் அப்படின்னு முடிவு பண்ணி இரவு 11 மணிக்கு க்யூவில் போய் நிற்கிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 500 பேர் இருக்காங்க. எல்லாரும் மூங்கில் குச்சியோடு நிற்கிறாங்க, மலை ஏறி சாமியை பார்க்கணும் அப்படின்ட்டு. நாங்களும் நிற்கிறோம். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தவன், இல்லை என்னால் வர முடியாது, இவ்வளோ க்யூ கிளியர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே டயர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் ரிட்டர்ன் போயிட்டான். இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன்கிட்ட நான் சொன்னேன், சரி போவோம், நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏறுவோம், முடியலையா முதல் மலை ஏறிட்டு கணபதியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஃப்ரெண்டை சொல்லி இருக்க வச்சேன். அவனும் ஒரு அரை மணி நேரம் என் கூட நின்னவன், க்யூ நகரில் அதை பார்த்துட்டு அவனும் இல்லைன்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஒரு ஆள் என்னால் திரும்பி போக முடில. ஏன்னா அந்த மலை, வெள்ளியங்கிரி மலை என்னை இழுக்குது. போகணும், ஈசனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு ஓடிக்கிட்டுருக்கு. ஒரு 20 நிமிஷத்தில் க்யூ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஏறும் போது நான் எந்த மூங்கில் குச்சியும் எடுக்கலை. ஒரு 4-5 படி ஏறினதுக்கப்புறம் மூங்கில் குச்சி தேவை அப்படிங்கிறத நான் உணர்ந்து அங்கே சைடில் கடந்த மூங்கில் குச்சி, ஒரு மூங்கில் குச்சி எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறேன். அந்த மூங்கில் குச்சி சரியில்லை. சரி வேறு குச்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குச்சை போட்டுட்டு இன்னொரு குச்சி தேடிட்டு இருக்கும்போது பரமசிவன், ஈஸ்வரன் மனித ரூபத்தில் மலையிலேருந்து கீழே இறங்கிய ஈசன் பரமசிவன் என்கிட்ட, அண்ணா இந்த குச்சை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த குச்சை பிடிச்ச பிறகு தான் எனக்கு ஒரு இன புரியாத சக்தி கிடச்சிச்சு. அந்த குச்சை பிடிச்சதுக்கப்புறம் கடன்னு முதல் மலை, 2வது மலை, 3வது மலை, 4வது மலை, 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு ஆரம்பித்த பயணம் விடியற்காலை 5:30 மணிக்கு பரமசிவனின் தரிசனம் கிடைச்சிச்சு. அதன் பிறகு பொறுமையாக கீழே இறங்கி வந்தாச்சு. வெள்ளியங்கிரி மலை போகிறவங்க குறைஞ்சது 4 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. சாப்பிட என்னென்ன தேவையோ சாப்பாட்டு பொருள் எடுத்துகிட்டு போங்க. கவனமாக போயிட்டு போங்க. ஈசனை வேண்டிக்கிட்டு போங்க. நல்லபடியாக போயிட்டு வரலாம். தேங்க்யூ.